வணக்கம் என் அன்பு இனித மகளே அந்த மண் போட்பிள்ளை நேரம் பார்த்தீங்கன்னா 10:45 முருகன் டெம்பிள் அப்படின்னு சொல்லி வெளிப்புற பகுதியை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ரொம்ப அருமையாகவும் அற்புதமாகவும் இயற்கை சூழல் இருந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆண்டவன் நல்லவங்களை மாத்திரம் ஏன் சோதிக்கிறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்குது. இந்த உலகத்தை நல்லவன் கெட்டவன் யாருமே கிடையாது. அவங்க அனுபவிக்க வேண்டிய கர்மாவை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத உணரணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் இருக்கார். ஆரம்ப காலத்தில் ரவுடி கட்ட பஞ்சாயத்து கொலை பிள்ளை பண்ணுறாரு. திடீர்னு சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா மக்களால் பெரிய மனுஷன் ஆக்கப்படுறாரு. இருக்கா எல்லாரும் பெரிய மனுஷன் ஆகா ஓஹோ அப்படிங்கிறாங்க. திடீர்னு பார்த்தாக்கா அவர் ஆரம்பத்தில் பண்ண பாவம் வந்து சிலரால் வந்து பழிவாங்க போகிறாரு, கொல்ல போகிறாரு. ஏதோ ஒன்று அவருக்கு நடந்தது. ஐயோ இவருக்கு அந்த நிலைமை அப்படின்னு நம்ம பதற வைக்கிறத பார்க்குறோம். அதுக்காண்டி அவர் பண்ணது தவறு சரியாயிருமானா இல்லை. இப்போ இன்னொரு உதாரணத்துக்கு சொல்லலாம். உதாரணமாக்குன்னா, ஒருத்தர் குடிக்கிறாரு வைக்கிறாரு, அந்த மாதிரி கெட்ட பழக்கம் இந்த பழக்கம் அந்த பழக்கம் இருக்குது. திடீர்னு பார்த்தா திருந்திறாரு. ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்யாணங்களையும் ஆனதுக்கப்புறம் திருந்திட்டான்னு வச்சுங்களேன். திடீர்னு பார்த்தா நோய் பயங்கரமாக வந்துட்டு வச்சிருது. டாக்டர்கிட்ட போகிறாரு வைக்கிறாரு, உங்களுக்கு அந்த நோய் இந்த நோய் வந்துருச்சுன்னு உடனே சொல்கிறாங்க. சரி, நல்ல மனுஷனுக்கு அப்படி வரணும். இது வரைக்கும் இவங்க கெட்டவராக இருந்தார், அப்போல்லாம் வராமல் நல்லவனாக ஆனதுக்கப்புறம் வருது அப்படின்னாக்கா கண்டிப்பாக கெட்டதை நீங்கள் பண்ணிங்கன்னா அனுபவிச்சுட்டே ஆகணும். அதனால் இருக்கிற காலம் ஓரளவுக்கு